நீங்க என்ன விஷயம் நம்ம பார்க்குறோன்னா இந்த பிஎஸ்சிஸ் சர்வீஸ் ஒர்க் கற்றுக்குறோம். மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த மாதிரி பிஎஸ்சிஸ் நான் எடுத்து 1 வருஷம் கூட ஆகல, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது, ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் ஒர்க் கிடையாது. ப்ராப்பரான சர்வீஸ் ஒர்க்னா எப்படின்னா அப்படின்னு கேட்டார். மெயின் விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா தேட்டல் பாடி கிளீனர் பார்க்கணும். தேட்டல் பாடி மெயின் கிளீன் பண்ணணும். அந்த தேட்டல் பாடி தான் இருக்கிறதுல முக்கியமான விஷயம். அதனால வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி அடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சரியான மைலேஜ் வராது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். ரெண்டாவது என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு, இந்த ஏர் ஃபில்ட்ரு மெயின் பார்க்கணும். ஓகேங்களா. மூணாவது கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெச்சு ப்ராப்பராக இந்த மாதிரி கெச்செல்லாம் ஃபுல்லாக பிரித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, பெட்ரோலுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிரீஸ் பேக் பண்ணி பக்காவாக பண்ணிங்கன்னா இந்த வைப்ரேஷன் கம்ப்ளைண்ட் வராது. இந்த மாதிரி பிஎஸ்சிஸில் இதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. தேட்டல் பாடி, இன்ஜெக்டரு, கெச்சு, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பிஎஸ்சிஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் அடிக்கடி லூஸ் ஆகும், அது மெயின் பார்த்துக்கோங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு வால்வ் மெயின் கரெக்டாக ஹெட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் எத்தனையோ வீடியோ போட்டாச்சு. ஹெட்டை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் ஹெட்டு கம்ப்ளைண்ட் வரும்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி தேட்டல் பாடி கிளீனர் ஒன்று பார்த்துருப்பேன். அப்படி பார்க்காதவங்க என்னோட யூடியூப் சேனல் போய் பாருங்கள், ஃபுல் வீடியோ அதில் இருக்கும். மோஸ்ட்லி இதில் எல்லாமே கைட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் என்னோட சொல்ல முடியும். மறக்காமல் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.